ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க. அதை கடாயில் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் மாறக்கூடாது, லேசாக கலர் மாறணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. இப்போ வறுத்த பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்த பிறகு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் தூசியெல்லாம் இருக்கும். பாசிப்பருப்பை ஒரு 3 தடவை நல்லா கழுவின பிறகு 4 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் வர வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வந்த பிறகு உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கணும். 5 விசில் வச்சா தான் நல்லா குழைய வெந்திருக்கும். இப்போ இதை கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குழைய வரணும். இப்போ பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அடுத்து இது கூட இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பில் தான் நான் 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இந்த அளவு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வெல்லம் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். அடுத்து 2 ஏலக்காவை பொடியாக நசுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து துருவன தேங்காவை ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சா போதுங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். அவ்வளோதான், 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.